பல்லாவரம்ல பிரியாணி சாப்பிட்றதுக்காக நம்ம ஹாஜியார் பிரியாணி தான் வந்திருக்கோம். ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் 65 வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் பிரியாணி. இதில் வந்து ஒரு முட்டை கொடுத்துருக்காங்க. அந்த பிரியாணி ரொம்ப சூடாக இருக்குங்க. ஒரு சிக்கன் லெக் பீஸோட மொத்தம் 3 பெரிய பீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நானாக் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பிரியாணி பாருங்களேன், அப்படியே உதிரியா சாஃப்டாகவும் இருக்கு, அதே சமயத்தில் உதிரியாகவும் இருக்கு. பிரியாணியில் ரொம்ப மசாலாவும் இல்லாமல். நெக்ஸ்ட் வந்து மட்டன் பிரியாணியில் சேம் முட்டை வச்சு ஒரு 4 பீஸ் கொடுத்துருக்காங்க. மட்டன் பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக வெந்துருக்கு பாருங்க. அவ்வளோதான், அப்படியே புண்டு புண்டு விழுது. முக்கியமாக 2 பிரியாணியுமே சுட சுட இருக்கு. அதுதான் இங்கே ஹைலைட்டே. எப்படி இருக்குண்ணா? நல்லா இருக்கா? ஸோ இந்த ஷாப்பில் சுற்றி இந்த பிர்னி அப்படின்ற இந்த ஒரு ஸ்வீட் வந்து வச்சுருந்தாங்க. இது பேர் சரியாக கரெக்டாக சொல்கிறேன்னா எனக்கு தெரியல. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது, பாதாம் பால் மாதிரியே இருந்தது. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் மட்டன் பிரியாணியில் கொஞ்சம் ஆயில் கம்மி பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அதை பார்க்கும்போது என்னடா இவ்வளோ ஆயிலாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் முக்கியமாக அந்த பிர்னியும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதே மாதிரி வேறு எந்த இடத்துல நம்ம போய் ஃபுட் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத எல்லாருமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பாய்.